அகிலா இங்க இருக்கிற ஜோசியரை பார்க்க வந்திருக்கானா? கண்டிப்பா அந்த ஜோசியர் சொன்ன வார்த்தை உண்மையதான் இருக்கணும். நம்ம போய் விசாரிப்போம். வணக்கம்மா. வணக்கம். ஜோசியரை பார்க்கணும். கொஞ்சம் இருங்க, கேட்டு வரேன். உங்களை வர சொல்றாங்க, வாங்க. வணக்கம் ஜோசியரே. வணக்கம். வாங்க உட்காருங்க. சரி, நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி வீட்ல இருந்து வரோம். அகிலாண்டேஸ்வரி என் அக்கா தான். அக்கானா கூட பிறந்த அக்கா இல்ல. அவங்க மூத்த மருமக, நான் ரெண்டாவது மருமக. என்ன இந்த ஆளு, நான் ஆதிக்கடவுர் குடும்பத்துக்கு ரெண்டாவது மருமகன் சொல்ற, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன என் முகத்துல விழிக்க சங்கடப்பட்டுட்டு அந்த அம்மா உங்களை அனுப்பி வச்சிருக்காங்களா? என்ன சொல்றீங்க? அவங்க எதுக்கு உங்க முகத்துல விழிக்கிறதுக்கு சங்கடப்படணும்? அவங்க கொண்டு வந்த ஜாதகம் புருஷம் பொண்டாட்டி ஜாதகம்னு நான் சொன்னதை அவங்க நம்ப மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை வரணும்னு நான் ஒரு சீட்டுல அவங்களுக்கு நடக்க போறதை எழுதி ஒரு கவர்ல போட்டு அவங்க கையில கொடுத்தேன். சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை பிரிச்சு படிங்கன்னு சொல்லியிருந்த. அவங்க பிரிச்சு படிச்சிருப்பாங்க. உண்மைய புரிஞ்சுக்கிட்டு அவசரப்பட்டு தப்பா பேசிட்டோமே, எப்படி என் முகத்துல முழிக்கிறதுன்னு உங்களை இங்க அனுப்பி வச்சிருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே நடக்கல. சீட்ல எழுதின மாதிரி ஒண்ணுமே நடக்கல. நீங்க என்ன சொல்றீங்க? நான் எழுதி கொடுத்த மாதிரி நடக்கலையா? ஆமா, நடக்கல. நீங்க சீட்ல வியாபாரத்துல பெரிய நஷ்டம் வரும்னு எழுதி கொடுத்தீங்க. ஆனா அப்படி எதுவும் நஷ்டம் ஆகல. இன்னும் சொல்ல போனா எங்க அக்கா அந்த சீட் எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி வியாபாரத்துல பெரிய லாபம்னு தான் போன் வந்தது. இல்ல 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 இல்ல, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? என்ன தப்பு நடந்தது? அதானே, தப்பு நடந்திருக்குன்னா என்ன தப்பு நடந்திருக்கு? வியாபாரத்துல நஷ்டம்னு நான் எழுதி கொடுக்கல. உண்மையா சொல்றீங்க? ஆமா. அப்ப நீங்க பேப்பர்ல என்ன எழுதி கொடுத்தீங்க? நாளைக்கு காலையில சரியாக 8:30 மணிக்கு உங்க தலைக்கு ஆபத்து வரும், அதுக்கப்புறம் 8:31க்கு நீங்க இத பிரிச்சு படிங்கன்னு சொல்லியிருந்த. ஆனா அந்த ஆபத்துல இருந்து நீங்க செஞ்ச தர்மம் உங்க தலைய காக்கும் அப்படின்னு தான் நான் அந்த பேப்பர்ல எழுதியிருந்தேன். இந்த ஜோசியர் எழுதி கொடுத்த மாதிரி தான் அங்க நடந்திருக்கு. அப்ப சமையல்காரையும் ஆதிய பத்தி இவர் சொன்னதும் உண்மைதான். நான் பேப்பர்ல எழுதுனது ஒண்ணு, ஆனா நீங்க சொல்றது வேற ஒண்ணா இருக்கே. அகிலா இங்க இருக்கிற அந்த அம்மா ஜோசியரை பார்க்க தலைக்கு வந்திருக்கானா? ஆபத்து வந்ததா இல்லையா? கண்டிப்பா அந்த ஜோசியர் பெரிய ஆபத்துன்னு எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் விசாரிப்போம். அவங்களுக்கு வந்து ஆபத்துல இருந்து அவங்க நல்லபடியா தப்பிச்சிட்டாங்க. வணக்கம்மா. வணக்கம். ஜோசியரை பார்க்க. கொஞ்சம் இருங்க, கேட்டு வரேன். அப்புறம் என்ன, நான் சொன்ன மாதிரி தானே நடந்திருக்கு. ஆனா நான் சொன்ன ஜோசியத்தை பொய்யாக்குறதுக்காக யாரோ அதை மாத்தி எழுதி வச்சிருக்காங்க. சரிங்க, அது இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஆதி பார்வதி ஜாதகத்தை பார்த்துட்டு புருஷ பொண்டாட்டி ஜாதகம்னு சொன்னீங்களே, அது உண்மைதானா? வணக்கம் அப்படி அது உண்மைன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல இனிமேதான் ஆக போதான்னு சொல்ல முடியுமா? அதுக்கு நான் மறுபடியும் அந்த ஜாதகத்தை பார்க்கணும். ஆனா நீங்க எங்க இருந்து வரீங்க? அவங்க நாங்க ரெண்டு ஆதிக்கடவுர் பேருக்கும் தான் அகிலாண்டேஸ்வரி வீட்ல கண்டிப்பா இருந்து வரோம். கல்யாணம் நடக்கும். அகிலாண்டேஸ்வரி அதை என் எந்த அக்கா தான். சக்தியாலையும் தடுக்க முடியாது. அக்கானா கூட பிறந்த அக்கா இல்ல. அவங்க மூத்த மருமக, அது நான் மட்டும் ரெண்டாவது இல்ல. மருமக. எந்த சக்தியாலையும் அவங்க ரெண்டு பேரை நிச்சயமா பிரிக்கவும் முடியாது. நான் ஆதிக்கடவுர் குடும்பத்துக்கு ரெண்டாவது மருமகன் சொல்ற, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம நீங்க இவ்ளோ சிரிச்சுக்கிட்டு உறுதியா இருக்கான். சொல்லும்போது அத நாங்களும் என்ன? நம்புறோம். என் முகத்துல விழிக்க ஜோசியரே, சங்கடப்பட்டுட்டு நீங்க அந்த அக்காவுக்கு அம்மா சீட் எழுதி உங்களை கொடுத்த அனுப்பி மாதிரி வச்சிருக்காங்களா? எங்களுக்கும் ஏதாவது எழுதி கொடுக்க முடியுமா? என்ன சொல்றீங்க? அவங்க எதுக்கு உங்க முகத்துல விழிக்கிறதுக்கு சங்கடப்படணும்? அவங்க கொண்டு வந்த ஜாதகம் புருஷம் பொண்டாட்டி ஜாதகம்னு நான் சொன்னதை அவங்க நம்ப மாட்டேன்னு சொன்னாங்க. பேஷண்ட்டுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு அவங்க நம்பிக்கை blood group வரணும்னு ரொம்ப rare. நான் ஒரு எங்க blood சீட்டுல bankல அந்த blood அவங்களுக்கு stock நடக்க இல்ல. போறதை அதர் எழுதி hospitalலையும் ஒரு கேட்டோம். கவர்ல அந்த blood போட்டு stock இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. கையில கொடுத்தேன். நான் இப்போ பிளட்டுக்கு ஏற்பாடு பண்றேன்.
தேவையில்லாது. சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை பிரிச்சு படிங்கன்னு எனக்கும் சொல்லி பார்வதிக்கும் அவங்க ஒரே blood பிரிச்சு group தான் படிச்சிருப்பாங்க. டாக்டர். நான் blood உண்மைய தரேன். புரிஞ்சுக்கிட்டு நான் அவசரப்பட்டு ஏற்கனவே தப்பா பார்வதிக்கு ஒரு தடவை பேசிட்டோமே அடிபட்டிருக்கும் போது எப்படி என் blood முகத்துல கொடுத்திருக்கேன். முழிக்கிறதுன்னு உங்களை என் இங்க blood அனுப்பி எடுத்துட்டு வச்சிருப்பாங்க. எப்படியாவது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பார்வதியை ஒண்ணுமே காப்பாத்துங்க. நடக்கல. சீட்ல எழுதின மாதிரி ஒண்ணுமே நடக்கல. அக்கா அதான் ஆதி நீங்க எப்படியாவது அரேஞ்ச் என்ன பண்றேன்னு சொல்றீங்க? சொல்றான்ல. நான் எழுதி கொடுத்த அதுக்குள்ள மாதிரி நீங்க எதுக்கு நடக்கல. அவசரப்பட்டு உங்க ஆமா, rare blood நடக்கல. group வேஸ்ட் பண்றீங்க? நீங்க நாம சீட்ல கொஞ்சம் wait பண்ணி வியாபாரத்துல பார்க்கலாம்க்கா. பெரிய நஷ்டம் வரும்னு எழுதி கொடுத்தீங்க. ஆனா அப்படி எதுவும் நஷ்டம் இல்லாத ஆகல. போதுதான் அதுக்காக வெயிட் பண்ணணும். இன்னும் சொல்ல போனா இருக்கும்போது எங்க அக்கா எதுக்காக அந்த wait சீட் எடுத்து பண்ணணும்? படிக்கிறதுக்கு முன்னாடி வியாபாரத்துல டாக்டர், பெரிய லாபம் என் தான் blood போன் வந்தது. எடுத்துக்கோங்க. ரொம்ப ரேர் பிளட் குரூப் ஆச்சு. இல்ல, இல்ல, எப்படி ரெடி பண்றதுன்னு ரொம்ப டென்ஷனா இருக்கு. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. என் டென்ஷன் ஃப்ரீ ஆயிடுச்சு. என்ன Thank you, சொல்றீங்க madam. நீங்க? வாங்க, என்ன madam. தப்பு நடந்தது? வாங்க. அதானே தப்பு நடந்திருக்குன்னா என்ன தப்பு நடந்திருக்கு? வியாபாரத்துல நஷ்டம்னு நான் எழுதி கொடுக்கல. உண்மையா சொல்றீங்க? ஆமா, அப்ப நீங்க பேப்பர்ல என்ன எழுதி கொடுத்தீங்க? நாளைக்கு காலையில சரியாக 8:30 மணிக்கு உங்க தலைக்கு ஆபத்து வரும். அதுக்கப்புறம் 8:31க்கு நீங்க இத பிரிச்சு படிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அந்த ஆபத்துல இருந்து நீங்க செஞ்ச தர்மம் உங்க தலைய காக்கும் அப்படின்னு தான் நான் அந்த பேப்பர்ல எழுதியிருந்தேன். இந்த ஜோசியர் எழுதி கொடுத்த மாதிரி தான் அங்க நடந்திருக்கு. அப்போ சமையல்காரியும் ஆதிய பத்தி இவர் சொன்னது உண்மைதான். நான் பேப்பர்ல எழுதுனது ஒண்ணு, ஆனா நீங்க சொல்றது வேற ஒண்ணா இருக்கே. அந்த அம்மா தலைக்கு ஆபத்து வந்துதா இல்லையா? பெரிய ஆபத்துன்னு எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆபத்துல இருந்து அவங்க நல்லபடியா தப்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, நான் சொன்ன மாதிரி தானே நடந்திருக்கு. ஆனா நான் சொன்ன ஜோசியத்தை பொய்யாக்குறதுக்காக யாரோ அதை மாத்தி எழுதி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள சரிங்க, அது இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். பார்வதிக்கு மட்டும் அதுக்கு ஏன் தான் இப்படி முன்னாடி நடக்குதோ? நீங்க இந்த ஆதி பார்வதி மனசுக்கு ரொம்ப ஜாதகத்தை கஷ்டமா பார்த்துட்டு இருக்காது. புருஷ பொண்டாட்டி ஜாதகம்னு சொன்னீங்களே, அம்மாவை அது காப்பாத்துறதுக்கு பார்வதி உண்மைதானா? அப்படி அது உண்மைன்னா பார்வதி காப்பாத்தாம அவங்களுக்கு ரத்தம் கல்யாணம் கொடுத்துட்டு ஆயிடுச்சா இல்ல இனிமேதான் ஆக போதான்னு சொல்ல இப்படி முடியுமா? உங்களை பார்க்கும்போது அதுக்கு நான் மனசு மறுபடியும் அந்த ஆறுதலா ஜாதகத்தை பார்க்கணும். ஆனா ஒண்ணு, ஆனா எல்லா நேரத்துலயும் அம்மா இப்படி அவங்க இருக்க 2 மாட்டேங்கிறாங்க. பேருக்கும் தான் கண்டிப்பா கல்யாணம் நினைச்சா தான் நடக்கும். கொஞ்சம் வேதனையா அதை இருக்கு. எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, எந்த சக்தியாலையும் அவங்க 2 பேரை நிச்சயமா பிரிக்கவும் முடியாது. தொலைவான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கோந்து போட்டு ஒட்டின மாதிரி இந்த குடும்பத்தோடயே நீங்க இவ்ளோ உறுதியா சொல்லும்போது அத நாங்களும் நம்புறோம். ஹாஸ்பிடல்ல கிடக்குறாளே சந்தோஷமா இருந்தா நீங்க அக்காவுக்கு சீட் எழுதி கொடுத்த மாதிரி எங்களுக்கும் ஏதாவது எழுதி கொடுக்க முடியுமா? சந்தோஷம் மட்டும் நிலைக்கிறதே இல்ல. நான் நினைச்சது எதுவுமே நடக்காதப்போ நான் எதுக்கு இந்த ஹாஸ்பிடல்ல இவ்வளவுக்காக தேடி பார்க்கணும்? எல்லாம் தலை எழுத்து. பா அக்காக்கு எதுவும் ஆகாதுல, நல்லபடியா கண்ணு முடிச்சிடும்ல? நல்லபடியா கண்ணு முடிச்சிடுவாடா. நீ பயப்படாத, தைரியமா இரு. நீ முதல்ல போய் அமைதியா உட்காரு. சுந்தரம் ஐயா, ஒண்ணு கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். ம். பார்வதிக்கு அடிபட்டதை நினைக்கிறப்போ மனசுக்கு வேதனையா இருக்கு. அதே நேரத்துல உங்க அம்மாவை பத்தி நினைக்கிறப்போ மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாவும் இருக்குப்பா. ஜோசியர் விஷயத்துல உங்க அம்மாவால பார்வதி உயிருக்கு ஆபத்து வரும்னு நம்ம எல்லாரும் பயந்து போயிருந்தோம். ஆனா இப்போ பார்வதிக்கு ஒண்ணுன்னதும் உங்க அம்மா ஆளா நின்னு பார்வதிக்கு ரத்தம் கொடுக்கறா. பார்வதி விஷயத்துல உங்க அம்மா காட்டுற அக்கறை வெறுப்புன்னு 2 முரண்பாடுகள். சில நேரத்துல நமக்கு நம்பிக்கை இழக்கவும் செய்யுது, சில நேரத்துல நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யுது. நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. அம்மா பார்வதி கிட்ட நெருக்கம் காட்டும் போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நடந்ததை மறந்து பார்வதியை மருமகளை ஏத்துப்பாங்கன்ற நம்பிக்கை வருது. ஆனா பார்வதி மேல வெறுப்பு காட்டும் போது என்ன நடக்கும்னு நினைச்சு பார்க்க முடியல. இப்படியே போனா
இதுக்கு முடிவு என்னன்னே தெரியலப்பா. கவலைப்படாத ஆதி. இப்ப பார்வதிக்கு ஏற்பட்டிருக்கிற விபத்து கூட ஒரு வகையில நல்லதுதான். உங்க அம்மா மனசுல ஏற்கனவே பார்வதிக்கு ஒரு இடம் இருக்கு. அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்க கடவுளா பார்த்து ஏற்பாடு பண்ணதுதான் இந்த ஆக்சிடென்ட்னு என் மனசுக்கு படுது. காரண காரியம் இல்லாம கடவுள் எதையும் நடத்த மாட்டான். இதுவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடந்திருக்கு. அதனாலதான் சொன்னேன், இதுவும் நல்லதுக்கு தான் ஆதி. என்னாச்சு ஆதி உங்களுக்கு? எதுக்காக என்ன அடிச்சீங்க? நான் என்ன தப்பு பண்ண? இந்த அடி உன் அக்கா நந்தினிக்கு விழ வேண்டியது. அவ செஞ்ச தப்புக்கு தான் உனக்கு தண்டனை. என் அம்மாவை காரியத்தை கொல்ல பார்த்திருக்கா. அதுல உனக்கும் பங்கு இருக்குல்ல? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது ஆதி. ஏய், நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. உன் அக்காக்கு ஒரு முடிவு கட்டலாம் தான் அவ இடத்துக்கு போனேன். என் கையில சிக்காம தப்பிச்சிட்டா. உன் அக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. தைரியம் இருந்தா என்கிட்ட நேருக்கு நேரம் மோத சொல்லு. அதை விட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் உங்க வம்சமே இருக்கிற இடம் தெரியாம பண்ணிடுவேன். டாக்டர், பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? பார்வதி நல்லபடியா நடக்கணும்னா அவங்க கால்ல ஒரு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஆபரேஷனா? பார்வதியோட கால் மேல காரோட வீல் ஏறி இறங்கி இருக்கு. அதுல அவங்க கால் எலும்பு கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருக்கு. ஆபரேஷன் இல்லாம இதை குணப்படுத்த முடியாதா? பண்ணலாம், பட் குணமாக லேட் ஆகும். அப்படியே லேட் ஆனாலும் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி இருந்த மாதிரி அவங்களால இயல்பா நிக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. இல்ல டாக்டர், என் பார்வதி பழையபடி நிக்கணும், நடக்கணும். இதெல்லாம் சீக்கிரமாகணும். அதுக்கு என்ன பணம் செலவானாலும் பரவாயில்ல. உங்களுக்கு என்ன மெடிசின் வர வச்சு கொடுக்கணும், எங்க இருந்தாலும் வர வச்சு தரேன். பார்வதிக்கு ஆபரேஷன் பண்ணி கால்ல பிளேட் வச்சிடலாம். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பார்வதி சீக்கிரம் குணமாகி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே டாக்டர், அப்ப நீங்க ஆபரேஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணுங்க. ஷூர். இரு வரேன். இப்பதான் நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். உனக்கு காலைல ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க. சர்ஜரியா? பயப்படாத. அடிப்பட்ட கால்ல எலும்பு டேமேஜ் ஆயிருக்கான். சர்ஜரி பண்ணி ஒரு பிளேட் வச்சுட்டா நீ பழையபடி சீக்கிரமா நடக்கலாம்னு சொன்னாரு. எனக்கு ஊசி போட்டுக்கிறதுனால ரொம்ப பயம் மாமா. இதுல சர்ஜரின்னு வேற சொல்றீங்க. அது நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓபன் ஹார்ட் சர்ஜரி இப்பெல்லாம் சாதாரணமா பண்ணிக்கிறாங்க. இது கால்ல தானே, இதுக்கு போய் இப்படி பயப்படுற? ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரோட மருமக, ஆதியோட பொண்டாட்டி. இந்த சாதாரண சர்ஜரிக்கு போய் பயப்படலாமா? வெளிநாட்டிலலாம் பொண்டாட்டிக்கு டெலிவரி ஆகும்போது பொண்டாட்டிக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக புருஷன் பொண்டாட்டி பக்கத்திலே இருந்து அவங்கள நல்லா கவனிச்சுப்பாங்க. நான் வேணா உனக்கு ஆபரேஷன் நடக்கும்போது உனக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக உன் பக்கத்திலே இருக்கட்டுமா? நீ தைரியமா இரு. சொல்லுங்க ஆண்டி. என்னத்த சொல்றது நந்தினி, இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கோவம் வெறியா வருது. நான் மட்டும் முடிவெடுக்கிற இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இவங்க எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் நந்தினி. என்ன ஆண்டி சொல்றீங்க? அப்படி அங்க என்ன நடந்தது? என்னதான் நடக்கல இந்த வீட்ல. அந்த சமையல்காரி இருக்காளே, அவ இருக்கிற வரைக்கும் என் தலைவலிதான். ஏதோ அவ கால் உடைஞ்சிருச்சு, படுத்து படுக்கே ஆயிடுவா அப்படின்னு சந்தோஷமா நிம்மதியா இருந்தோம். இப்ப அந்த சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்ட மாதிரி இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கோவமா வருது. அந்த சமையல்காரிக்கு கால்ல ஏதோ நல்லா தான் அடிபட்டு இருக்கு போல இருக்கு. பெரிய டேமேஜ்னு நினைக்கிறேன். அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு பிளேட் வைக்கணும், ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்கானா. உடனே இந்த அகிலாண்டேஸ்வரி இருக்காளே, பெரிய டாக்டரா வர சொல்லுங்க, இருக்கிறதுலே ஸ்பெஷலிஸ்ட கூப்பிடுங்க, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, பெரிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாருங்கன்னு இன்னமும் பெரிய விஐபிக்கு கொடுக்கற ஃபீல் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். பார்வதிக்கு எந்த ஹாஸ்பிட்டல்ல நாளைக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க? எதுக்கு நந்தினி?
நீயும் ஒரு பொக்கே கொண்டு போய் அவ கையில கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு வர போறியா? இல்ல ஆண்டி, அந்த சமையல்காரிய ஒரேடியா மேல அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன். என்னால உங்களுக்கு என்ன காரியம் ஆகணும்? அது சாதாரண விஷயம்தான். கால்ல அடிபட்டு உங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற பார்வதிங்கிற பேஷண்ட்டுக்கு கால்ல பிளேட் வைக்க ஆபரேஷன் பண்ண போறாங்க. அந்த ஆபரேஷன்ல பேஷண்ட்டுக்கு அனஸ்தீசியா கொடுக்க போறது நீங்க தானே? நீங்க என்ன பண்றீங்கன்னா பேஷண்ட்டுக்கு கரெக்ட் டோஸ் கொடுக்காம அளவுக்கு அதிகமா டோஸ் கொடுக்கறீங்க. பிளாங்க் செக். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. பதிலுக்கு நான் கேட்டதை நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்க. ஓகே மேடம். எல்லாம் உன் நல்லதுக்கு தான். சரிம்மா. கூடிய சீக்கிரம் குணமாகி காலையில எனக்கு புதினா டீ கொடுக்க போற அந்த நல்ல நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மனசுல எதையும் நினைச்சு பயப்படாத, தைரியமாறு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மாவோட ஆசீர்வாதமும் உங்களோட ஆசீர்வாதமும் இருந்தா எனக்கு கடவுளோட ஆசீர்வாதமே கிடைச்ச மாதிரிங்கய்யா. நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறது எனக்கு பெரிய தைரியத்தை கொடுக்குது. பார்வதி, உனக்கு வலி தெரியாம இருக்க அனஸ்தீசியா கொடுத்துதான் ஆபரேஷன் பண்ணுவாங்க. தைரியமா இரு. ஆல் தி பெஸ்ட். பார்வதி, ஆபரேஷன் பண்ணி உன் காலை ஒண்ணும் வெட்டி எடுத்துட மாட்டாங்க. காலை லேசா கீறி சும்மா பிளேட் வச்சு தைக்க போறாங்க, அவ்வளவுதான். அதுக்கே வனஜா, ஐயோ, சொல்லிட்டாங்க எஃப்ஆர்சிஎஸ். பார்வதி எப்படி இருக்கா? அவளை பார்க்க முடியுமா? பேஷண்ட் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க கண்ணு முழிக்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். வார்டுக்கு மாத்திடுவாங்க, அப்புறம் பாருங்க. தேங்க்யூ. ஓகே. என் பொண்ணு பழைய மாதிரி நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல டாக்டர்? ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க காயம் ஆறினதுக்கு அப்புறம் நல்லபடியா நடப்பாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். பேஷண்ட்டை வார்டுக்கு மாத்துவாங்க, அதுக்கப்புறம் போய் பாருங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பார்வதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு எந்த டென்ஷனும் இல்லையே? சந்தோஷம் தானே? கண்ணை திறக்கலையா?
சுந்தரம், அம்மா கொஞ்ச நேரத்துல பார்வதி மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சிருவா. பயப்படாத. ஆ, சரிங்கம்மா. ஆதி, அம்மா. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ இங்க இருந்து பாத்துக்கோ. பார்வதி மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சதும் எனக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா. இவன் சும்மாவே ஆடுவான். இன்னும் சலங்கையை கட்டி விட்டா சொல்லவா வேணும்? அவன் எப்பவுமே அவளை தானே பாத்துக்கிட்டு இருக்கான். இதுல அம்மாவோட ஒப்புதல் வேற. ஆதி, டேக் கேர். சரிப்பா. என்னாச்சு டாக்டர்? ஆப்ரேஷன் முடிஞ்ச டைமுக்கு இந்நேரம் மயக்கம் தெளிஞ்சு பேஷண்ட் கண்ணு முடிச்சிருக்கணும். ஏன் இன்னும் நினைவு திரும்பலன்னு தெரியல. நீங்களே இப்படி சொன்னா எப்படி? கொஞ்சம் இருங்க சார், நான் என்னன்னு பார்க்குறேன். மறைக்காதீங்க, என்னாச்சு? ஆப்ரேஷன்ல எதனா தப்பாயிடுச்சா? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை மிஸ்டர் ஆதி. நீங்க சொன்ன டைம்ல பேஷண்ட்டுக்கு நினைவு திரும்பல. இங்க என்ன நடக்குது எங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்க ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க மிஸ்டர் ஆதி. எங்க சைடில் தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் பேஷண்ட்டை ஃபுல்லா செக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்றேன். பார்வதிக்கு நடந்த ஆபரேஷன்ல ஏதோ நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. அதை என்கிட்ட இருந்து மறைக்க பாக்குறீங்க. நான் இதை சும்மா விட மாட்டேன். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கால் பண்றேன். அவங்க வருவாங்க. அவங்க கிட்ட பதில் சொல்லுங்க. சார், அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க சார். ஆப்ரேஷன்ல எந்த தப்பும் நடக்கல. அப்புறம் வேற என்ன தப்பு நடந்துச்சு? ஆப்ரேஷனுக்காக கொடுத்த அனஸ்டிஷியாவோட அளவு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதனால தான் பேஷண்ட் இன்னும் மயக்கத்தில் இருக்காங்க. அனஸ்தீஷியா அளவு அதிகமாக கொடுத்துட்டோன்னு சாதாரணமாக சொல்றீங்க. அதனால பேஷண்ட் கோமா போயிடுவாங்க, இல்ல உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். தெரியும்ல? அனஸ்தீஷியா டோஸ் அதிகமாக கொடுத்த டாக்டர் யாரு? எங்க இருக்காரு? இவர் தான் சார் அவரு. எவ்வளவு பொறுப்பான இடத்துல இருக்கீங்க. பொறுப்பே இல்லாம நடந்திருக்கீங்க. பார்வதிக்கு மட்டும் எதனா ஆச்சு, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். சார், அவர் பண்ணது தப்பு தான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பேஷண்ட்டை ரெக்கவர் பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நான் அமைதியா இருக்கணும்னா பார்வதிக்கு நினைவு திரும்பணும். அப்படி இல்ல உங்க யாருக்கும் நினைவு திரும்பாம பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. வேலையை கச்சிதமா முடிச்சிட்டீங்களா? வேலையெல்லாம் கச்சிதமா முடிச்சிட்டேன் மேடம். வெரி குட் எழில்குமரன். பார்வதி கோமாவுக்கு போவாளா இல்ல மேலேயே போய் சேர்ந்துருவாளா? பார்வதி போய் சேர்றதுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துருவோம் போல் இருக்கு மேடம். என்ன சொல்றீங்க? ஆபரேஷன் முடிச்சு நார்மல் டைம்ல பார்வதிக்கு மயக்கம் தெளியாததால ஆதி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு மேடம். உங்களை நம்பித்தான் நான் இதுல இறங்குனேன். இப்ப பிரச்சனை பெருசாயிட்டதால ரொம்ப பயமா இருக்கு மேடம். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க எழில்குமரன். நான் இருக்கேன். என்னுடைய செல்வாக்கு, பணம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த பிரச்சனையை நான் ஒண்ணு இல்லாம பண்ணிடுறேன். ஆதியை நினைச்சு நீங்க ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. சரிங்க மேடம், கொஞ்சம் பாத்துக்கங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. எந்த காரணத்து கொண்டும் என் பேர் வெளியில வராம பாத்துக்கோங்க. ஓகே மேடம்.
போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தா? அது கொடு. இப்பதானே பேசினா, மறுபடியும் எதுக்கு கால் பண்றான்? சொல்லுங்க எழில்குமரன். ஆதி பேசுறேன். பார்வதிக்கு மட்டும் எதனா ஆச்சு, என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். அது என்ன ஆச்சு? என்ன பண்ற? அவனை புடி. அது அவர் டாக்டர். ஆதி யாரு இவன்? டாக்டரா? இவன் நந்தினியோட ஆளு. பார்வதிக்கு வந்து அனஸ்தீசியா அதிகமா கொடுத்துருக்கான். இவனை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும். சொல்லுங்க சார். இவன் தான் நான் சொன்னான். போடா. யோ, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உன் மேலதான் ஏற்கனவே கேஸ் இருக்குல்ல. பணத்துக்கு ஆசைப்பட்டு மத்தவங்க உயிருக்கு விலை பேசுறவங்க எல்லாம் இந்த புனிதமான தொழில இருக்கவே தகுதி இல்லாதவங்க. இவர் ஆயிலுக்கும் வெளியில வராத மாதிரி கேஸ புக் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். இப்போ போலீஸ் கிட்ட உன்னை ஹேண்ட் ஓவர் பண்றேன். பார்வதிக்கு எதுனா ஆச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன். கூட்டு போங்க சார். ஏ கான்ஸ்டபிள், இவனை எடுத்துட்டு போங்க. புடிங்க சார், கூட்டு போங்க. போடா. யார் பேருக்கு அர்ச்சனை? பார்வதி பேருக்கு. பார்வதி நாமதேயசே சக குடும்பானாம் க்ஷேமஸ் தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வரியானாம் அபிவிருத்தி. பார்வதிக்கு எவ்வளவு சோதனை வந்த போதெல்லாம் அவ உங்களை தேடி வந்து உங்ககிட்ட தான் வேண்டிட்டு இருந்திருக்கா. நீங்களும் பார்வதி மேல கருணை காட்டி அவளை சோதனையில இருந்து காப்பாத்திருக்கீங்க. ஆனா பார்வதி இப்போ உங்களை தேடி வர முடியாத நிலைமையில இருக்கா. அது மட்டும் இல்ல, அவ இருக்கிற இடத்துல இருந்து கூட உங்களை நினைச்சு வேண்டிக்க முடியாத நிலைமையில இருக்கா. எனக்காக பார்வதி எத்தனையோ தடவை உங்ககிட்ட வேண்டி பிரார்த்தனை பண்ணியிருக்கா. ஆனா பார்வதிக்காக நான் இன்னைக்கு உங்ககிட்ட வேண்ட வந்திருக்கேன். அம்மாவை ஆபத்துல இருந்து காப்பாத்தின பார்வதிக்கு ஆக்சிடென்ட் ஆனது கூட அம்மா மனசு மாறுறதுக்கு உங்களோட செயல்னு நினைச்சேன். பார்வதி கிட்டே அப்படிதான் சொன்னேன். போய் பொண்டாட்டி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? கண்டிப்பா கேட்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ஆசையோட என்ன மாமான்னு கூப்பிடுற அந்த வார்த்தையை கேட்க நான் ஒவ்வொரு நிமிஷமும் தவிச்சிட்டு இருக்கேன். உன்னையே நீ ஒன்று சேர்த்து வச்ச கடவுள்கிட்ட உனக்காக நான் போய் வேண்டிட்டு வந்திருக்கேன். கடவுள் கண்டிப்பா கைவிட மாட்டாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நம்ம காதல் கல்யாணத்தை அம்மா சம்மதிச்சு ஏத்துப்பாங்கன்னு என் மனசுக்குள்ள நிறைய நம்பிக்கை வந்திருக்கு. என் நம்பிக்கையோட உன் நம்பிக்கையும் சேரணும். காதல்ல நம்மள ஒன்னா சேர்த்து வச்ச கடவுள் வாழ்க்கையில கண்டிப்பா ஒன்னு சேர்த்து வைப்பாரு. அம்மாவோட சம்மதத்தோட நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம். நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அம்மா நம்ம காதலை ஏத்துக்கிட்டு அவங்க சம்மதத்தோட நம்ம சேர்ந்து வாழணும்னு விதி இருந்தா கண்டிப்பா நீ கண்ணு முழிக்கணும் பொண்டாட்டி. நீ கண் முழிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் நம்பிக்கை வை பொண்டாட்டி. பார்வதி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? உனக்கு ஒண்ணும் இல்ல, தைரியமா இரு. நீ சீக்கிரம் குணமாயிடுவ. பார்வதி. அக்கா கா கா கடை தந்து பாருக்கா. கா நான் உன் தம்பி வந்திருக்கேன்க்கா.
நான் இருக்கேன், தெரியுமா? அம்மா, சொல்லுங்க சார். இப்பதான் கண்ணு முடிச்சாங்க. ஓ, இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள். நீங்க கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பார்வதி, ஆதி, நீங்க வரதுக்கு முன்னாடி தான் கண் முடிச்சா? ஆமா பார்வதி, உனக்கு ஒண்ணு ஆகாதுமா. கடவுள் உனக்கு துணை இருப்பாரு. போய் சேர்ந்துருவான்னு ஆசையா இருந்தேன். இப்படி கோட்டா மாதிரி கண்ணை முழிச்சு ஆசையில மண்ணொலி போட்டாலே. ச்சே. உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன்ல, உனக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன். நீ தைரியமா இரு. ஆதி, மா, எங்கேயாவது வெளியில கிளம்பிட்டியா ஆதி? ஆமாம்மா, ஹாஸ்பிட்டல் போறேன். ஓகே, நீ நாளைக்கு அர்ஜென்ட்டா மும்பைக்கு கிளம்பி போகணும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடு. ஐயோ பாவம். பார்வதி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நம்ம எப்படி மும்பை போறது? என்னம்மா திடீர்னு மும்பைக்கு? சவுத் மும்பைல நாம நடத்துற கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்திருக்காதி. என்ன ப்ராப்ளமா? கான்ட்ராக்டர்ஸ் ஒத்துக்கிட்ட பட்ஜெட்குள்ள ப்ராஜெக்ட முடிக்க முடியாதுன்னு எக்ஸ்ட்ரா பட்ஜெட் அப்ரூவல் கேட்டு ஒர்க்க ஸ்டாப் பண்ண போறதா மிஸ்டர் திவாரி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவரு பேசி பார்த்திருக்காரு. அவங்க எந்த காம்ப்ரமைஸ்க்கும் வரலையா. அதனால அவங்களுக்கும் உனக்கும் நாளைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்கேன். நாளைக்கு நீ கிளம்பி போய் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வா. மித்ரா, ஆதி முகத்தை பத்தியா? அந்த சமையல்காரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நம்ம கூட இருந்து பாத்துக்க முடியலையே, அம்மா கிட்ட என்ன சொல்றதுன்னு வாடி போச்சு பாரு. இப்ப ஆதி மும்பை போவரா மாட்டாரா? பாப்போம். நான் மும்பைக்கு போய் பேசுறதை விட இந்த பிரச்சனையை நீங்க பேசினதம்மா கரெக்டா இருக்கும். உன்னால இந்த பிரச்சனையை டீல் பண்ண முடியும் ஆதி. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால நீதான் நாளைக்கு மும்பைக்கு போற.